ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான கதையை பார்ப்போமா? வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு நாள் ஒரு கிளாஸில் சார் என்ட்ரு ஆன உடனே அங்கே டேபிள் மேலே இருக்க ஒரு கண்ணாடி டம்ளர் எடுத்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட காமிச்சு கேட்குறாராம், ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கிளாஸோட வெயிட் எவ்வளோ இருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு பதில் சொல்கிறாங்க. ஒருத்தர் 100 கிராம், ஒருத்தவங்க 50, ஒருத்தவங்க 60, இந்த மாதிரி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு எடையை சொல்கிறாங்க. அதுக்கு சார் சொன்னாராம், இதோட சரியான வெயிட் என்ன அப்படின்றது எனக்கும் தெரியாது, ஆனால் என்னோட கேள்வி அது இல்லை. நான் இந்த கிளாஸை இப்படியே ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறாரு. ஒரு ஸ்டூடெண்ட் சொல்கிறாங்க, ஒன்றும் ஆகாது சார் அப்படின்னு. வெரி குட். ஆனால் 1 மணி நேரம் இப்படியே நான் இதை பிடிச்சிக்கிட்டு இருந்தா என்ன ஆகும்? உங்கள் கை வலிக்கும் சார். சரி, சூப்பர். ஒரு நாள் முழுக்க நான் இப்படியே வச்சுக்கிட்டு இருந்தா உங்கள் கை மரத்தே போயிடும் சார் அப்படின்னு பசங்க சொல்கிறாங்க. வெரி வெரி குட். ஸோ 1 மணி நேரத்தில் என் கை வலிக்குது, ஒரு நாள் ஃபுல்லாக நான் வச்சிட்டு இருந்தா என் கை மரத்து போகுது. அப்போ இதுக்கு காரணம் என்ன? இந்த கிளாஸோட வெயிட் ஏறுதா என்ன? இல்லை. ஸோ அப்போ விஷயம் என்ன? இங்கே நம்ம அதை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறது. கிளாஸை உடனே நான் கீழே வச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? கை வலிக்காது, மரத்து போகாது, இல்லையா? இப்படி தான் நம்மளோட பல பிரச்சனை பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். ஆனால் அது வந்தோடனே அதை அப்படியே மண்டைக்குள்ளே ஏற்றி கொஞ்ச நேரம் அதையே நினச்சிட்ருப்போம். இப்போ என்ன ஆகும்? டைம் ஆக 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 உங்கள் மண்டை வலிக்க ஆரம்பிக்கும். அடுத்து அப்படியே நீங்கள் அதை விட்டு வெளியிலே வர முடியாமல் அதை பிடிச்சிக்கிட்டே இருக்கும்போது உங்கள் மூளையே வேலை செய்யாமல் நீங்கள் அந்த பிரச்சனையோடையே மூழ்கி போயிடுவீங்க. அதை விட்டுட்டு அந்த பிரச்சனையை ஓரமாக வச்சுட்டு நீங்கள் உங்கள் வேலையை கண்டினியூ பண்ணிங்கன்னா தானாகவே அது சரியாயிடும் அப்படின்னு சொன்னாராம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம லைஃப்பில் எத்தனை பேர் பிரச்சனைகளை பிடிச்சிக்கிட்டு இருக்கோம், எத்தனை பேர் ஓரமாக வச்சுட்டு நம்ம வேலையை பார்க்குறோம் அப்படின்றத யோசிச்சு பாருங்கள். கதை பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஸோ மச்.